இப்ப பார்த்தோம்னா முதல் விஜய் அவர்கள் முதலமைச்சர் சீட்டில் உட்கார்றார். ஸோ பார்க்கும் பொழுது நானும் ஒரு தமிழனாக புல்லரிக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. எனக்கு எந்த குறை என்னென்னு பார்த்தோம் என்றால், இந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சதும், அடுத்தது நாம் தமிழர் கட்சி தோத்ததும், அடுத்தது மனுஷியை விட்டு அதை டைவர்ஸ் எடுத்தது. இதுதான் எனக்கு எந்த தனிப்பட்ட ஒரு குறையாக இருந்தது அந்த விஜய்க்கு. ஆனால் இது உண்மையாக சொல்ல போனால் நானும் ஒரு காலத்தில் விஜய் படங்கள் பார்த்தால், அதாவது முதல் விஜய் வந்து படம் நடிக்க அவர் ஒரு ஆளே இல்லை. அந்த படத்தை நாங்கள் வேண்டாவர் பார்த்து நாங்கள் ஏர்மல்ல. ஸோ அப்போ எனக்கு 16 வயது. ஸோ அப்போ நாங்கள் இவர் ஒரு பெரிய நடிகனே இல்லை அப்போ. ஸோ அப்படி ஒரு இதில் நாங்கள் படங்களை பார்த்து நாங்கள் அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ இந்த படங்கள் நல்ல படங்கள் வந்து அதை ரசித்து பார்த்தோம். ஆனால் ரசிகனாக இல்லை. ஏன்னா நாங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களை வாழ்கிறபடியாக எங்களுக்கு இங்கத்த நாலேஜில் பார்க்கல. ஸோ இதெல்லாம் ஒரு மோட்டுத்தனமாக இருந்துச்சு. அதான் நான் உங்களுக்கு அடிக்கடி அந்த விஷயங்களை பேசி கதைக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ இந்த நிலையில் எனக்கு ஒரு சில குற்றச்சாட்டுகளை நான் இதில் வைக்கணுமென்றக்காக தான் வைக்கிறேன். மற்றபடி திருப்பியும் நீங்கள் வேறு மாதிரி யோசிக்கக்கூடாது. அதாவது நடிகர் திரிஷா அவர்கள் அந்த இதில் கலந்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்தேன். அதை பார்க்கும் பொழுது ஒரு ஸ்டார் முறையில் கையை காட்டுற இருக்கும். அதில் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மகிழ்ச்சியாக இருக்குது. அது எனக்கு பிடிச்சிது. ஓகே, மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இவர்கள தொடர்பு எனக்கு உண்மையாக நாங்கள் நேரவே கண்டதில்லை. எல்லாம் கிசு தான். அந்த கிசுகிசை பார்த்து தான் கதைச்சினாங்க. ஸோ ஒரு நடிகர் ஒரு சக நடிகருக்கு வந்து வாழ்த்து சொல்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நல்ல விஷயம். வேறு நடிகர் மேலே வேறு நடிகரை நான் காணல. நீங்கள் யாரும் கண்டா சொல்லுங்கள். ஸோ அப்போ இந்த நிலையில் எனக்கு என்ன அடுத்த மனவர்த்தம் கொண்டு பார்த்தா, அவருடைய 2 பிள்ளைகள் கூட அதில் இல்லை. அந்த 2 பிள்ளைகளை அதில் பார்க்கக்கூடியதாக இல்லை. என்றால் பிள்ளைகள் எப்போ தாயின் பக்கம். அதனால் அந்த பிள்ளைகளையும் இல்லை, தாயும் இல்லை. தாய் ஓகே, தாய் தான் பிரச்சனை, டைவர்ஷன் நிலைமையில் இருக்கின்றீங்களா, அது ஒரு விஷயம். இவர்கள் 3 பேரும் இருந்தால் இன்னும் மகிழ்ச்சி. அதாவது இதை விட இன்னும் மகிழ்ச்சியாக பலர் காய்ச்சிருப்பார்கள். பலர் இன்னும் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் செய்திருப்பார்கள். அதாவது வாழ்த்துக்களை தெரிவிச்சிருப்பார்கள். ஆனால் சிலருக்கு அந்தந்த அதாவது ஓரேற்ற மன இதுபடி சிலருக்கு அது பிடிக்காதபடியாக சில பேர் விலத்தி நிற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எனவே என்ன இருந்தாலும் இப்போ பார்த்தமா இருந்தால் முதல்வர் சீட்டில் விஜய் அவர்கள் இருந்திருக்கிறார். இப்போ அவர் முதல்வர். ஸோ இனி இந்த சீட்டு அவருக்கு என்ன கொடுக்க போகுது, இந்த சீட்டில் இருந்து அவர் என்ன செய்ய போறார் என்றதை பொறுத்திருந்து ஒவ்வொரு நியூஸாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. அதாவது இந்த கருத்துக்கு எதுவும் பிழை இருந்தால் எதிர்கருத்து எழுதுங்கள். திட்டி எழுதி ஒற்றி பிரயோசனம் இல்லை. நன்றி.